Hello friends, welcome to Papa's Tips. So இன்னைக்கு நம்ம Papa's Tipsல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாடி பாத் பவுடர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குளியல் பவுடர் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் குளியல் பவுடரில் ஏகப்பட்டது இருக்குது. நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இன்றைக்கான குளியல் பவுடர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால ஒரு சின்ன ரெமெடியாக நான் சொல்லலான்னு இருக்கேன். இங்கே வந்து நான் கஸ்தூரி மஞ்சள் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மஞ்சள் நீங்கள் உடம்புக்கு போடுற நார்மல் மஞ்சள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு இன்க்ரீடியன்ட், மெயின் இன்க்ரீடியன்ட் அவரம் பூ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அவரம் பூ பவுடரை தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த அவரம் பூ பவுடர் வந்து அமேசானில் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு அவரம் பூ பவுடர் வந்து வாங்கணும் அப்படின்னா அமேசானில் வாங்கலாம். அண்ட் நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸில் கூட இருக்கும். அவரம் பூவோட செடி, அதாவது லீஃப் இருக்குல்ல, இலையோட பவுடரும் இருக்குது, பூவோட பவுடரும் இருக்குது. நீங்கள் பூவோட பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சமாக, அதாவது 2:1 ரேஷியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 2 ஸ்பூன் நீங்கள் அவரம்பூ பவுடர் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் போட்டால் போதும். ஸோ போட்டுட்டு தண்ணி ஊற்றி பாடி ஃபுல்லாக வந்து சோப் போடக்கூடாது. சோப் போடாமல் பாடி ஃபுல்லாக நீங்கள் இதை போட்டுட்டு வாங்க. தாராளமாக சின்ன குழந்தைங்களுக்கு கூட போட்டால், ஏன்னா அவரம்பூ வந்து ரொம்ப சென்சிட்டிவ்லாம் உங்களுக்கு கிடையாது. இது வந்து ரொம்ப மைல்டான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். குளியல் பவுடராக நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் போட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ஷைனிங்காக இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே ஆகாது. வெயிலுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் எல்லா சீசனுக்குமே கண்டிப்பாக இது செட் ஆகும். அண்ட் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த மேடும் பள்ளமாக இருக்கும்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஃபேஸில் வந்து நம்ம முகத்தில் வந்து அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அது கூட உங்களுக்கு வந்து அதை ஸ்கார்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது கூட உங்களுக்கு இதை சரி செஞ்சு கொடுக்கும். இதில் நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா உடம்புல இருக்கிற கிருமியை வந்து, கெட்ட கிருமியை வந்து அழிக்கிற சக்தியும் இதுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை குளியலுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபேஸுக்கும் நீங்கள் பேக்காக அதை போடலாம். ஃபேஸ்க்கு பேக்காக போடும்போது ரோஸ் வாட்டரோ இல்லை மில்க்கோ இல்லை பாலோ போட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ்க்கு போடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ரிசல்ட் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.